தந்தை பெரியார் குறித்து உண்மைக்கு மாறான தகவல்களையும் அவதூறுகளையும் பொதுவெளியில் பதிவு செய்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் பதிவுகள் கண்டனத்துக்கு உரியது என தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் அறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது. அதில் குறிப்பிட்டதாவது: தந்தை பெரியார் தமிழர்களின் வாழ்விற்கும் சுயமரியாதைக்கும் உழைத்தவர். அவரது பங்களிப்பு சாமானிய மக்களின் விடுவிற்கும் சாதிய வன்கொடுமைகள் ஒழியவும் வழிவகுத்தன. அன்றாட வாழ்வில் தமிழர்கள் எதிர்கொண்ட உயர்சாதி பார்ப்பன ஆதிக்கத்தினை ஒழித்து அனைத்து தமிழர்களும் சுயமரியாதை உணர்வோடு கல்வி, வேலைவாய்ப்பு, அதிகாரத்தில் பங்கேற்கும் வகையிலான அரசியலை தோற்றுவித்த சமூக சீர்திருத்தவாதி. அவரது பங்களிப்பை கொச்சைப்படுத்தி அவதூறுகளையும் பொய்பரப்புரைகளையும் எவ்வித தயக்கமும் இன்றி சீமான் பேசி வருவது வன்மையான கண்டனத்திற்கு உரியது. அவர் தந்தை பெரியார் குறித்த பேட்டியில் தெரிவித்த கருத்து உண்மை அல்ல என BBC செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும், ஒரு மனிதன் காலப்போக்கில் தனது எண்ணங்களை, கருத்துக்களை மாற்றிக்கொள்வது இயல்பு. ஆனால் ஒரு தலைவர் தன்னுடைய ஆளுமை முதிர்ச்சி அடைந்த தருணத்தில் பகிர்ந்த கருத்துக்களை, கைக்கொண்ட நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவரை போற்றுவதுதான் உகந்த வழியாக அமையும். சீமானின் அவதூறு போக்கு இந்துத்துவ அரசியலுக்கே பயனளிக்கும். தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரை ஏற்காத ஒரே கட்சியாக பாஜக மட்டுமே இருந்து வந்தது. இந்த நிலையில் சீமானின் இந்த அவதூறு அரசியல் பாஜகவின் அரசியலுக்கே வலு சேர்க்கும் என்பதே உண்மை. பாஜகவின் ஆரிய சனாதன அரசியல் தமிழர்களுக்கும் தமிழ் தேசிய சிந்தனைக்கும் எதிரானது. ஆகவே ஆரிய பாஜகவிற்கு ஆதரவாக முன்னெடுக்கப்படும் எவ்வித பரப்புரையும் தமிழர்களால் நிராகரிக்கப்படும். தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு இம்மாதிரியான அவதூறு போக்கை கண்டிக்கிறது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது.